இப்போதான்டா இந்த பிராங்க்லின் பையன் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். இடியும் மின்னலுமா இடிச்சு மழை இம்புட்டு மழை பெய்யுதே. பார்த்தா ஊருக்குள்ள சுனாமியே வந்துடும் போல. சுனாமிலாம் வர வாய்ப்பு இல்லை. திருப்பி தூக்கமும் வர மாட்டேது. கரண்ட் வேற இல்லை. வெக்கையா இருக்கு. இவனுங்க வேற நியூஸ்ல வேற புயல் வருது சுனாமி வருதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன கதைன்னு வேற தெரியல. அடே லெஸ்டர் என்னடா ஃபோன் அடிச்சுக்கிட்டான்? என்னடா ஏதோ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவில் அனுப்பிச்சி விட்ருக்கான். மொட்டை மண்டை உன் ஃபோட்டோவை பார்த்து நான் என்னடா பண்ண போகிறேன்? இவன் எதுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருக்கான்? ஏதோ மெசேஜில் ஹெல்ப் மீன் வேறு போட்டிருக்கான். என்ன ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மழை பெய்யுற டைமில்? எல்லாம் இருந்தாலும் நம்ம காலைல பார்த்துக்கலாம். மழை வேறு இம்புட்டு ஜோராக பெய்யுது. நம்ம இந்த மழையில் போய் அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது? ஏதோ புயல் கீழ் வேறு வருதுன்றானுங்க. சரி மல்லாக்க படுத்து விட்டதை பார்த்து திருப்பி தூங்குவோம். கரண்ட்டு வேறு வர மாட்டேது. வெறும் லைட்டுக்கான இன்வெர்ட்டர் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. என்னத்தை பண்ணுறது? நல்ல வேலை சிங்சான்லாம் வெக்கேஷனுக்காண்டி ஊருக்கு போயிருக்கான். அங்கே அவன் நிம்மதியாக இருப்பான். நம்ம இங்கே என்னென்னா காற்று விடும் வர மாட்டேது. என்ன பண்ணுறது? அப்படியே படுத்து தூங்குடா பிராங்க்லின். பாடி ஒரு வழியாக நிம்மதியாக தூங்கி எழுந்தாச்சு. விடிஞ்சிடுச்சு போலையே. ஆனாலும் மழை நிற்கலையாடா. என்னடா அது இன்னும் உம்பிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, இந்த மழை எப்போ தான் நிற்குன்னு வேற தெரியல. எவனோ நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தானே. லெஸ்டர் கால் பண்ணுறான். ஏலே லெஸ்டரு என்னல? அடே பிராங்க்லினே, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறா. இங்கே சுனாமியில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டில் இருந்து தப்பிச்சு மேஸ் பேங்க் வந்தேன். மேஸ் பேங்க் மாடியில் இருக்கேன். ஆனால் அது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. என்னை எப்படியாச்சும் காப்பாற்று. ஆத்தாடி என்னடா காப்பாற்றுன்னு சொல்லி வச்சுப்புட்டான். ஆத்தாடி உண்மையாலுமே ஊருக்குள்ளே சுனாமி வந்துருச்சு போல். நம்ம இங்கே ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேது போல். உடனடியாக நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும் காய்ஸ். லெஸ்டர் நமக்காண்டி எவ்வளோ உதவி பண்ணியிருக்கான். விடக்கூடாது. லெஸ்டர் நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஃப்ராங்க்லின் வந்துட்டு இருக்கேன். நாங்களாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டவன். உன்னை காப்பாற்றுறது பெரிய விஷயமா? ஆனால் மழை ரொம்ப பயனாக பெஞ்சிட்ருக்கு. நம்ம ரொம்ப பள்ளத்தில் இல்லை, மோட்டில் இருக்கிறதுனால மழை தண்ணிலாம் கீழே போய்கிட்டு இருக்கு. ஆல்ரைட், நம்மளோட சூப்பர் காரை எடுக்க வேண்டியதான். நம்மளோட ஹீரோ நேரம் வந்துருச்சு. நம்ம லெஸ்டரை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும். ஆல்ரைட், வண்டி எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம எப்படி காப்பாற்றுறது? மேஸ் பேங்க் வரைக்கும் போகுமா வண்டி? அங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னா எப்படி முதல்ல சுனாமி வந்திருக்கு, எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த ஏரியாலாம் சுனாமி வரல. அதுக்காண்டி தான் முன்னாடியே எச்சரிக்கையாக அந்த ஃப்ராங்க்லின்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாங்கியிருக்கேன். தண்ணியும் நிற்கல. நம்ம ட்ரைனேஜும் எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது. ஆல்ரைட், ஆத்தாடி மலையில் வண்டிலாம் வழுக்குது. என்னடா அது, வண்டி ஓட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எப்படி இவனை காப்பாற்ற போகிறோம் வேறு தெரியல. ஆத்தாடி இங்கிட்டலாம் பார்த்தா சுனாமி எதுவும் இருக்கு மாதிரி தெரியலையே. ஆல்ரைட், நினச்சேன்டா, அப்போவே நினச்சேன் இங்கே சுனாமி இருக்குன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணிலாம் அதிகமாக இருக்குது காய்ஸ். எங்கே? இங்கே தான். ஆத்தாடி எம்பிட்டு வண்டி எம்பிட்டு கார் மிதக்குது. நல்ல வேலை சிட்டி இங்கே தான் ரொம்ப ஆழமாக இருக்குது போல். ஏன்னா இதெல்லாம் மேலே இருக்கனால தண்ணி அவ்வளோ சுனாமி வரல. இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இம்பிட்டு பேர் வேறு பைத்தியக்கார பசங்க பிரேக்கப் பிடிக்க தெரியாமல் வண்டி வேறு உள்ளே விட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது? இதில் நீச்சல் அடித்து நம்ம மேஸ் பேங்க் கிட்டே போகிறலாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு வழி தான் இருக்குது. போட்டு எடுத்துகிட்டு வந்து இதில் ஓட்டி கொண்டு போய் லெஸ்டரை காப்பாற்றினா மட்டும்தான் காய்ஸ் உண்டு. அதனால் இப்போ நம்ம ஒரு போட்டை அரேஞ்ச் பண்ணோம். எங்கே மாப்பிள்ளை மங்குனி இருக்கான், மங்குனி முருகேசா, அவன்கிட்ட தான் போட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் போட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டு போக வேண்டியது தான். அது சின்ன போட்டு, அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். அதனால் நம்ம அந்த போட்டை போய் எடுத்துகிட்டு வர போவோம். நம்ம மாப்பிள்ளையை காப்பாற்றியே ஆகணும். ஒரு வழியாக நம்ம போட்டை எடுத்தாச்சு காய்ஸ். நம்ம மாப்பிள்ளை மங்குனிக்கிட்டேருந்து போட்டை வாங்கியாச்சு. இந்த போட்டை வச்சு தான் நம்ம லெஸ்டரை காப்பாற்றி ஆகணும். இந்த போட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த சுனாமியில் எப்படியாச்சும் மேஸ் பேங்க் கிட்ட போயிட்டு நம்ம லெஸ்டரை காப்பாற்றணும். என்னாடி ஆத்தா இம்பிட்டு பெரிய சுனாமியாக இருக்குது. நல்ல வேலை இந்த மோட்டு பகுதியில் தான் சுனாமி வரல. அது வரைக்கும் சந்தோஷம். ஆல்ரைட், திருப்பி நம்ம சிட்டிக்கு தாழ்வான பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு கெட்ட வந்தாச்சு. மேஸ் பேங்க் ஷார்ட்கட்டு இந்த ஏரியா தான். அதால் நம்ம இங்கேருந்தே போவோம். போட்டை இறக்கடா டே. தள்ளு. அவ்வளோதான், எடுத்தாச்சு. கீழே இறக்கி போடுவோம். ஆல்ரைட் கைஸ், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போட்டுருங்க. லெஸ்ஸர் நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும். என்னடா அது, போட்டு கிளம்ப மாட்டுது. டீசல் வேறு எதாவது இல்லையா? ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா. ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இவ்வளோ நேரமா? ஐயோ, தண்ணிக்குள்ளே எப்படியே தள்ளணுமே. காரை வச்சு தள்ளணும். காரை வச்சு தான் தள்ளி இது பண்ணணும். வேறு வழி கிடையாது. தள்ளு. போட்டு டேமேஜ் ஆகக்கூடாது. ஆத்தாடி இப்படி டேமேஜ் ஆகிடுச்சு. ஆல்ரைட் கைஸ், தண்ணியில் கிட்ட வந்தாச்சு.
தண்ணி அலையிலே வந்து அந்த போட்டு கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஓட்டிக்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து போகுது. சீக்கிரம் கிட்ட வா தண்ணி. வந்ததானே என்னால் போக முடியும். வந்துரு. ஆப்பாடி. ஆல்ரைட் கைஸ், நம்ம தண்ணிக்குள்ளே எப்படியோ வந்தாச்சு. ஓ ஆத்தாடி, என்னடா அது இம்புட்டு பெரிய அலையாக இருக்குது. சுண்ணாம்பியில் ஸ்விம்மிங் போகிறது ரொம்ப கஷ்டம் போல். ஆத்தாடி, இங்கேயே பில்டிங் மேலே இடிச்சுக்கிட்டு நின்றுட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. அலை வேறு ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. எப்படியாச்சும் காப்பாற்றி போட்டுனா டேய். எப்படியாச்சும் லெஸ்டரை காப்பாற்றினோம். இந்த ட்ரெவர் பையன்லாம் எங்கே போனான்னு தெரியல. நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு தேடி வந்துக்கிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடு தான் இருக்கிறதுலே ரொம்ப சேஃபான பிளேஸு. இந்த இடத்துல நான் எங்கடா போய் கண்டுபிடிக்கிறது? மேஸ் பேங்க்கு போகலாம் பார்த்தா அலையில் எங்கெங்கேயே கூப்பிட்டு போகுது. என்ன இந்த லஸ்டர் வேறு அதுக்கிட்டே இருப்பானான்னு வேறு தெரியல. இது என்னடா இது மேஸ் பேங்க் பில்டிங்கா என்ன பில்டிங் வேறு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு மேஸ் பேங்க் பில்டிங் தான் நினைக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், மேஸ் பேங்க் பில்டிங் தான் போட்டிருக்கு. இல்லை லெஸ்டரு எங்கே இருக்க? ஃப்ராங்க்லின் வந்திருக்கேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு. ஏலே எடுபட்ட பயலே லெஸ்டரு. அவன் வேற குச்சை வச்சு நடந்துட்டு இருப்பானே. இங்கே தண்ணியில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேறு தெரியல. எங்கிட்டு இருக்கான்? ஃப்ராங்க்லினே, நான் இங்கே இருக்கேன்டா. அடே மூதேவி, நீ எங்கடா இருக்க? வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆளை காணோம். ஆல்ரைட் கைஸ், எங்கிட்டோ இருக்கான். தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு வரான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்க லெஸ்டரு? ஆளை வேறு ரொம்ப அடிக்குதுடா. எங்கிட்டு தான் இருக்கான்னு வேறு தெரியலையே. வாய்ஸ் மட்டும் கேட்குது. எங்கடா நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன், ஆளக்கானா. இதோ குதிச்சிட்டானே. டேய் எடுபட்ட பையிலே, உனிச்சல் தெரியுமாடா லெஸ்டரு? ஃப்ராங்க்லினே, என்னை காப்பாத்துறா. டேய் சீக்கிரம் ஏறுடா. டேய் வந்துட்டேன் நான், பைத்தியக்கார பையலே. ஆத்தாடி, இவனுக்கு கண்ணாடி வேற போடலாம், கண்ணு வேற தெரியாதே. இவன் பக்கத்தில் போய் நிப்பாட்டுவோம். என்னத்தை வச்சு இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல். அலையில் வேற இவன் எங்கெங்கேயோ அடிச்சுக்கிட்டு போகிறான் போல். ஏய் சீக்கிரம் ஏறி துளடா எடுபட்ட பயலே. ஆல்ரைட், இது சரிப்பட்டு வராது. இவனை எப்படியாச்சும் ஏற்றணும். என்ன பண்ணுறது? பக்கத்து போயாச்சு. டேய் ஏறா. டேய் எடுபட்டு பயலே, ஏறுடா சீக்கிரம் ஏறி தொலை. அப்பா அடி லெஸ்டரே, உன்னை ஏற்றுறது காட்டிலையும் ஏன் உசுறு போயிடும் போல். ஃப்ராங்க்லினே, என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாடி. உனக்கு கோடி புனியுண்டாடி. அதுக்கு தண்டா இந்த ஃப்ராங்க்லின் வந்திருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? கெட்டிமாக பிடிச்சிக்கோ. ஃப்ராங்க்லின் உன்னை கண்டிப்பாக கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருவேன், கவலைப்படாத என்ன. ஆல்ரைட் காய்ஸ், நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம தாழ்வான பகுதியிலிருந்து மேல் நோக்கி மலைக்கு நேராக ஏறணும். நம்ம வந்த இடத்துக்கே வந்து ரீச் ஆகுமான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்லாம். ரைட், கிட்ட வந்தாச்சு காய்ஸ். வந்தாச்சு. அப்பா அடி, ஒரு வழியாக வந்தாச்சு. யூஹூ லெஸ்டரே, எப்படி இந்த ஃப்ராங்க்லினே சுண்ணாம்பிலே ஸ்விம்மிங் அடித்து போட் எடுத்து வந்து காப்பாற்றினா. ஆல்ரைட் காய்ஸ், நம்ம லெஸ்டரை காப்பாற்றியாச்சு. போட்டையும் எடுத்தாச்சு. போட்டை கொண்டு போயிட்டு நம்ம மங்குனி முருகேசாட்டை கொடுப்போம். அது பொறுமையாக கொடுத்துப்போம். ஆல்ரைட் லெஸ்டரே, எப்படி ஃப்ராங்க்லினே கோடி புனிண்டா என்னை காப்பாற்றினதுக்கு. அப்பாடி, நன்றிலாம் வேணாண்டா. எனக்கு நீ எவ்வளோ உதவி செஞ்சுருக்க, அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக இந்த சுண்ணாம்பியில் நம்ம லெஸ்டரை காப்பாற்றியாச்சு. எனக்கு உசுரே வருது. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. லவ் யூ, டாட்டா, பாய்.